கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கலகம் ஏற்பட்ட நாளில் டெல்லி மாநகரில் பெருங்குழப்பம் ஏற்பட்டது. ஐரோப்பிய போர் வீரர்களை இந்திய சிப்பாய்கள் குரூரமாய் கொலை செய்தார்கள். ஒரு ஆங்கில பெண் தன் பிள்ளைகளோடு ஒரு நண்பரின் வீட்டில் போய் அடைக்கலம் புகுந்தாள். மறைந்திருந்த நாட்களில் இரு குழந்தைகளில் ஒன்று வியாதிப்பட்டது. அவ்வீட்டுக்காரன் மருந்து வாங்கி வந்து ஆங்கில பெண்ணிடம் கொடுத்தான். மருந்து சுற்றியிருந்த தாள் ஆங்கில மொழியில் இருந்தமையால் மிகுந்த மகிழ்ச்சியில் அதனை படிக்கத் தொடங்கினாள். அது பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு தாளாயிருந்தது. டில்லி கொலைக்காரர்கள் ஐரோப்பியரின் வீடுகளிலிருந்து எடுத்து கிழித்தெறிந்த வேதாகம தாளாகும். அப்பெண் அந்த தாளை ஆத்திரத்தோடு படிக்கத் தொடங்கினாள். அதில் எழுதியிருந்ததாவது: நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இந்த வேத வசனங்கள் அந்த அம்மாவிற்கு மருந்தினும் அருமருந்தாய் விளங்கின. பிள்ளை சுகமடைந்தது. அறியாமையில் மூழ்கி கிடந்த மக்களை ஞான ஒளிக்கு கொண்டு வரவும் இந்தியா நாகரிக வளர்ச்சியில் நடைபோடவும் இன்னும் கொஞ்ச காலத்திற்கு ஆங்கில ஆட்சி அவசியமும் தெய்வ செயலுமாய் இருந்தது போலும். ஆங்கிலேயர்கள் டில்லி கோட்டையை பிடித்து மீண்டும் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டினார்கள். அந்த ஆங்கில அம்மாவிற்கு கிடைத்த வாக்குத்தத்தங்கள் போன்று திருமறையில் 2500 வாக்குத்தத்தங்கள் உள்ளன. அவற்றுள் எத்தனை வாக்குத்தத்தங்களுக்கு நாம் உரிமை பாராட்டக்கூடும்? ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாமும் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 2500 வாக்குத்தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கி ஜெபிப்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புவோம். வாழ்வில் ஜெயம் பெறுவோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் கர்த்தாவே, எங்களை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் வழிநடத்துகிற மேலான அன்புக்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களின் தேவனே, எங்கள் வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.